நடிகர் ராஜேஷ் அவர்களின் இந்த மரணச் செய்தி பெரும் ஒரு அதிர்ச்சியை தான் தருது. ராஜேஷ் அவர்களை நடிகர்னு சொல்கிறதா, மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்கிறதா, நல்ல மனிதர்னு சொல்கிறதா, எப்படி சொல்கிறேன்னு தெரியாது. ஆனால் அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நடிகரை பார்ப்போம். ஆனால் பேச ஆரம்பித்தாருன்னா அவர் நடிகருங்கிற அது இதே மறைஞ்சிரும். பெரிய ஒரு அறிவாளிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். உலகம் நான் அவ்வளோ உண்டு அவர்கிட்ட. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நம்ம பேசுவோம். ஆனால் ராஜேஷ் சார்கிட்ட பேசுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். நமக்கு தெரியாத விஷயத்தை, நம்ம அறியாத விஷயத்தை நிறைய சொல்லுவார். நமக்கு சில விஷயங்கள் ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அதை அவர் அதுக்கான அர்த்தத்தோடு சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். என்னோடய படம் சிவகாசியில் நடிச்சிருக்காரு, தருமபுரி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராஜேஷ் சாருடைய மறைவில் இருக்கிறோம். அதாவது பெரிய ஆர்டிஸ்ட்டு சின்ன ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கவே மாட்டார். அவருடைய அந்த நாலேஜை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடத்துறதுக்கான எல்லா முயற்சியும் கடைசி வரைக்கும் அவங்க எடுத்தாங்க. 76ன்றது மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஏஜ்னு சொல்லலாம். பட் ராஜேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு யங் ஏஜில் அவர் தவறின மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவரை பார்த்தா 75 வயசு மாதிரியே தெரியாது. ஒரு 55லேருந்து 60 வயசு மாதிரி தான் அவரோட தோற்றம், அவருடைய முடி, அவருடைய அந்த தேஜஸ், அது எல்லாமே இருக்கும். ஹெல்த் மேலே அவ்வளோ கான்சியஸாக இருக்கக்கூடியவர். எல்லாருமே அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது உண்மைன்னு அர்த்தம் இல்லைங்களா? வந்திருந்த அத்தனை பிரபலங்களும் அதை, அவரோட பழகின அத்தனை நண்பர்களும் அதை பதிவு பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பழக்கத்துக்கு இனிமையான ஒரு மனிதர், எனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர். ஒரு சீனியர் ஆக்டராக இருந்தால் கூட அவருடைய அவர் சொல்கிற எல்லா விஷயங்களையும் அவருடைய சேனல் மூலிமா நான் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட சாதாரணமாக சார்கிட்ட சொல்லுவேன், சார் நீங்கள் என்ன சார் இவ்வளோ ஏஜில் எவ்வளோ சார் படிச்சிங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ ஞாபக சக்தின்னு. ஸோ ரொம்ப டிசிப்ளினான ஒரு லைஃப் இருந்ததுன்னா அந்த மெமரி பவர், அந்த குரல், அந்த எல்லாமே இருக்குங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணமாக இருந்தவர். பட் இது ஒரு சடன் ஷாக்கான ஒரு விஷயந்தான். நம்ம குடும்பத்திலிருந்து ஒருத்தர் பிரிஞ்ச ஒரு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். நமக்கு மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியில் அவரோட பழகின அத்தனை பேருக்குமே. அவருடைய ஆன்மா இறைவன் நிலையில் இறைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம்.